அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வஸ்ஹாபி அஜ்மாயின். அம்மாபாத். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பேரருளால் பெருங்கிருபையால் வெள்ளிமடி நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் அன்போடு சந்திக்கின்றேன். ஒவ்வொரு வாரமும் உலகளாவிய அளவிலே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றி இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வு என்ன? ஏனென்றால் இஸ்லாம் தான் உலகில் நடக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு. எல்லா தீர்வையும், எல்லா பிரச்சனைகளுக்கான ஒரே தீர்வை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக தெளிவாக சொல்கின்றான். ஆனால் அந்த தீர்வை உலகம் இன்று ஏற்றுக்கொள்வதில்லை. ஏனென்றால் உலகத்திற்கு அது தீர்வு தெரியவில்லை. இப்படி ஒரு தீர்வு இருக்குன்னு தெரியல. ஏன் தெரியலனாக்கா, முஸ்லீம்களாகிய நாம அந்த தீர்வை சொல்லலை. இந்த முஸ்லீம்களாக நமக்கே முதல்ல தீர்வு தெரியலையே, அதனால் நாம் அந்த தீர்வை அவங்களுக்கு சொல்லலை, உலகத்துக்கு சொல்லலை. அதனால் என்னென்னா, உலக மக்களுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வு தெரியல. அந்த அடிப்படையில் உலகம் சந்திக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு இஸ்லாம் தான் என்ற அடிப்படையில் நாம் உங்களுக்கு சில செய்திகளை சொல்லி வருகின்றோம். இந்த வாரம் 2 நாட்களுக்கு முன்பாக நடந்த ஒரு மிகப்பெரிய பேரிடி நிகழ்ச்சி இந்தியாவிலே ஒவ்வொரு இந்தியனும் நாம் வருத்தப்பட வேண்டிய, உள்ளத்திலே ரணமாகக்கூடிய ஒரு வேதனையான நிகழ்ச்சி. அப்பாவி மக்கள் சுமார் 28 பேர் தீவிரவாதிகளால் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அந்த கொல்லப்பட்ட சம்பவம் ஒரு வேதனை என்றால், அதை தொடர்ந்து நடந்த சம்பவம் தான் அதற்கு மேல் வேதனை. தமிழில் சொல்லுவாங்களே, வெந்த புண்ணில் வெந்நீரை ஊற்றுறதுன்னு சொல்லி. அந்த கொல்லப்பட்ட சம்பவம், அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அதாவது புதுமண தம்பதிகள் தேனில உட்காண்டி போனவங்க, குடும்பத்துக்காக கோடை விடுமுறையை கொண்டாடுவதற்காண்டி போனவங்க, சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கணவன் மனைவியாக போனவங்க, இப்படிப்பட்டவர்களாம் கொல்லப்பட்டது வெந்த புண் என்றால், அதில் வெந்நீரை ஊற்றக்கூடிய காரியம்தான் இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வெந்நீரை ஊற்றியது யார்? 2 கூட்டம். ஒன்று சங்கி கூட்டம், இன்னொன்று விவி மீடியா கூட்டம். சங்கினா யார் நம்ம எல்லாருக்கும் தெரியும். மூளையை அடகு வைத்தவர்கள், மாட்டு மூத்திரம் கொடுக்கக்கூடிய முட்டாள்கள், இவங்க தான் சங்கிக நமக்கு தெரியும். சங்கி ஹூ இஸ் சங்கி அப்படின்னாக்கா அதுக்கு ஒரே வார்த்தையில் டெஃபினேஷன் சொல்லலாம். மாட்டு மூத்திரம் குடிக்கக்கூடியவர்கள் முட்டாள்கள், மூளையை அடகு வைத்தவர்கள். யார் இடத்துல? ஆர்எஸ்எஸ் இடத்துல அடகு வைத்தவர்கள். ஆர்எஸ்எஸ் என்ன சொல்கிறான் அது மட்டும் தான் அவங்களுக்கு செய்தி. ஆர்எஸ்எஸ் உட்கார்னா உட்காருவான், நில்னா நிற்பான். ஆர்எஸ்எஸ் எந்த பொய்யை பரப்ப சொல்கிறானோ அந்த பொய்யை பரப்புவான். இவன் தான் சங்கி. அப்போ சங்கினா யார்? ஆர்எஸ்எஸ் இடத்துல மூளையை அடகு வைத்தவன், மூத்திரம் குடிக்கக்கூடிய முட்டாள் பையன், இவன் தான் சங்கி. இந்த சங்கிகளும் விவி மீடியாக்கள். இந்த விவி மீடியாக்கள் யார் அப்படின்னு சொன்னால், விலை போன விபச்சார மீடியாக்கள். இதை தான் நான் ஷார்ட்டாக விவி மீடியாக்கள்னு சொல்கிறேன். இது அடிக்கடி இந்த வார்த்தை சொல்ல முடியாது, நேரம் டைம் ஆகுங்கிறதுனால சுருக்கமாக சொல்கிறேன். ஒன்று விலை போன விபச்சார மீடியாக்கள், அல்ல விலை போன விலை மாது மீடியாக்கள், எப்படினாலும் சொல்லிட்டு போகலாம். மொத்தம் விடிவி மீடியாக்கள். இந்த சங்கிகளும் இந்த விவி மீடியாக்களும் போட்ட சதிராட்டம், சங்கி போட்ட சதிராட்டமும் விவி மீடியாக்கள் போட்ட இந்த வெறியாட்டம் தான் வெந்த புண்ணிலே வெந்நீரை ஊற்றக்கூடிய காரியத்தை செய்திருக்கிறார்கள். இந்திய மக்கள் ஒவ்வொருத்தரும் வெந்து போயிருந்தோம். இப்படி அநியாயம் பண்ணிட்டாங்களே பாவிங்க, இப்படி இந்த தீவிரவாதிங்க நம்முடைய நாட்டுக்குள்ளே பூந்து அப்பாவி மக்களை சுட்டு கொண்டுட்டானுங்களே அப்படின்னு வெந்துகிட்டு இருக்கும் பொழுது அதில் வெந்நீரை ஊற்றிய வேலை செய்துதான் இந்த சங்கிகளும் இந்த விவி மீடியாக்களும், விலை போன விபச்சார மீடியாக்கள். என்ன சொன்னாங்க? அங்கே கொண்டுட்டாங்க. கொண்டது நடந்தது என்ன நடந்துச்சு? அங்கே சையத் ஆதில் ஹுசைன் என்ற ஒரு இளைஞன், அவன் தன் உயிரை பணயம் வைத்து அப்பாவி மக்களை காப்பாற்றுவதற்காக தீவிரவாதிகள் துப்பாக்கி பிடிக்கின்றான். அவன் உயிரை கொடுத்து ஷஹீதாகின்றான். அவனுடைய சித்தப்பா மகன் இன்னைக்கு மீடியாக்களில் வந்திருக்குது, நசாஹத் அலி, அவனுடைய சித்தப்பா மகன் அந்த ஆதில் ஹுசைன் ஷஹீதானாரே, அல்லாவுடைய மார்க்கத்தில் தன்னுடைய உயிரை கொடுத்தாரே அப்பாவி மக்களை காப்பாற்றுவதற்காக. அந்த ஷஹீத் ஆதில் ஹுசைனுடைய சித்தப்பா மகன் நசாஹத் அலி, அவர் தான் அந்த தோல் மேலே தூக்கிட்டு ஓடினவர். அந்த ஃபோட்டோலாம் பார்த்துருப்பீங்க. அவர் யாரும் பேர் தெரியாது நமக்கு, இப்போ மீடியாக்களில் பேர் வந்திருக்குது. அவர் நசாஹத் அலி, அவருடைய சித்தப்பா மகன். அவர் தோளில் தூக்கிட்டு ஓடுறாரு. என்ன அவசியம்? தான் உயிரை காப்பாற்ற ஓட வேண்டியதானே? ஏன் ஒரு தன்னோட வந்த ஒரு டூரிஸ்ட்டை இந்துவா முஸ்லீமான் பார்க்காம தோளில் தூக்கி வச்சுட்டு ஓடுனானே? ஏன் ஓடுனா? சரி, பாதிக்கப்பட்ட மக்கள் வர்றாங்க. வந்த உடனே அந்த மக்களை போய் மீடியா கேள்வி கேட்குறான். இந்த மீடியாவில் இருக்கக்கூடிய இந்த விலை போன விபச்சார மீடியாக்களுடைய இந்த செய்தியாளர் இருக்கான் பாருங்க, அப்படி இந்த பொழப்புக்கு வேறு ஏதாவது பொழப்பு பண்ணிட்டு போயிடலாம். நீ இவன் தர்ற காசுக்காக வேண்டி, இவன் தர்ற காசுக்கு வேட்டையாடக்கூடிய, காசுக்கு வேலை செய்யறதுக்கு பதிலாக வேறு ஏதாவது கேவலமான தொழில் செஞ்சுட்டு போயிடலாம். அந்த மீடியாவில் உள்ள ஒரு மீடியாக்காரி ஒரு பொம்பளை கேட்குறா, மீடியாக்கார ஆம்பளையும் கேட்குறா, பொம்பளையும் கேட்குறாங்க என்ன நினைச்சுன்னு. அந்த மக்கள் சொல்கிறாங்க, எங்கேருந்தோ சுட்டாங்க, யார் சுட்டான்னு தெரியல, அந்த காஷ்மீர் குதிரை ஓட்டி தான் எங்களை காப்பாற்றினாங்க. இல்லை அப்படிலாம் சொல்லாதீங்க, உங்களை இந்தியன் கேட்டு சுட்டாங்களா, உங்களை பேண்ட் வந்து சுட்டாங்களா, உங்களை களிமா சொல்ல சொன்னாங்களா? இவன் கேட்குறான். அவன் அப்படிலாம் இல்லைங்கிறான். இல்லை அதை விடுங்க, இந்துன்னு சொல்ல சொன்னாங்களாமே, உங்களை கேட்டாங்களா? ஏன் இந்த கேவலமான தொழில்? ஏன் இந்த கேடுகட்ட நிலைமை? காசுக்கு பீத்திங்கன்னு எந்த பீ வேணாலும் திம்பியா காசுக்கு?
அட கேடுகட்ட மீடியாக்களே, காசுக்கு பீத்திங்கன்னு முடிவுபட்ட மோடி வீசக்கூடிய எலும்புக்கு வாலாட்டன்னு முடிவு பண்ணா எப்படினாலும் வாலாட்டுவியா? இது வேற போல பார்த்துட்டு போலாமே. அந்த மக்கள் சொல்கிறாங்க, பாதிக்கப்பட்ட மக்கள் சொல்கிறாங்க, இந்த குதிரை ஓட்டிகள் தான் எங்களை தூக்கிட்டு ஓடியாந்தாங்க, குதிரை ஓட்டிகள் தான் அதை காப்பாற்றுனாங்க. காஷ்மீரி மக்கள் அவ்வளோ கைண்ட்னஸ் மக்கள், அவ்வளோ அன்பான மக்கள். இல்லை அதெல்லாம் சொல்லாத. உன்னை களிமா சொல்ல சொன்னானா? உன்னை இந்துன்னு கேட்டானா? உன்னை பேர் கேட்டானா? ஐடி கார்டு கேட்டானா? அவன் சொல்லவே இல்லை. இங்கே மீடியாக்கள் கீழே ஓடுது, வடநாட்டு மீடியாக்களில். விலை போன விபச்சார மீடியாக்கள். உனக்கு கொஞ்சம் கூட நியாயம் தர்மம் இல்லையா? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? மோடி வீசக்கூடிய எலும்புக்கு வாலாட்டக்கூடிய நாய்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லையா? அந்த மக்கள் சொல்கிறாங்க, எங்களுக்கு அப்படி எதுவுமே நடக்கலை, காஷ்மீரி மக்கள் நல்ல மக்கள், எங்களை ஆதரவு கொடுத்தாங்க, எங்களை காப்பாற்றுறாங்க, பிஸ்மில்லான்னு சொல்லி எங்களை காப்பாற்றினாங்க, எங்களை உயிரை கொடுத்தா உங்களை காப்பாற்றணும், நீங்கள் தைரியமாக எங்களுக்கு தைரியம் சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மீடியாக்கள் கீழே என்ன ஃப்ளாஷ் போடுறான்? களிமா சொல்ல சொன்னார்கள், பேண்ட் அவுத்து பார்த்தாங்க. இங்கே எல்லாரும் இப்போ காரி துப்புறாங்க. நடுநிலையான மக்கள், நடுநிலையான அரசியல் காரி துப்புறாங்க. ஏண்டா 5 அடிக்கு ஒரு மிலிட்ரி, 10 அடிக்கு ஒரு மிலிட்ரி இருக்கக்கூடிய இடத்துல அங்கே அந்த பைசான் வேலியில் மட்டும் எங்கே மிலிட்ரி போயிட்டாங்க. சொல்லப்போனால் கடற்படை தளபதி ஒருத்தர் மூத்தா இறந்துருக்கிறாரு. 1.5 மணி நேரம் உயிருக்கு போராடி இருந்திருக்காரு. சுடப்பட்டு 1.5 மணி நேரம், அவர் தான் மனைவியோட தேனிலவுக்கு போனவர், 1.5 மணி நேரம் போராடி இருக்காரு. அந்த 1.5 மணி நேரமும் மிலிட்ரி அங்கே வராமல் மிலிட்ரிகளை கைகளை கட்டுப்பட்டது யார்? இதான கேள்வி. தேசத்துக்கு பதில் சொல்லுங்க மோடி அவர்களே, தேசத்துக்கு பதில் சொல்லுங்க. ஆண்மையுள்ள அமித்ஷா அவர்களே, ஆண்மையுள்ள அமித்ஷா, தேசத்துக்கு பதில் சொல்லுங்க. 1.5 மணி நேரம் அந்த மக்கள் அந்த மிலிட்டரியுடைய கையை கட்டி போட்டது யார்? அங்கே போகாத தடுத்தது யார்? 1.5 மணி நேரம் போராடி இருந்த ஒரு யார்? சாதாரண பாமர மக்கள் அல்ல, சாதாரண பொதுஜனம் அல்ல, ஒரு இந்தியாவினுடைய கடற்படையினுடைய ஒரு தளபதி. அவர் தேனிலவுக்காக சென்றவர். அவர் சுடப்பட்டு 1.5 மணி நேரம் போராடிட்டு இருக்காரு. அங்கே ஏன்னு கேட்கறதுக்கு மிலிட்ரி இல்லை. எங்கே போச்சு மிலிட்ரி? இதான மக்கள், பொதுமக்கள் கேட்குறாங்க அந்த கேள்வியே. நடுநிலையான மீடியாக்கள் கேட்குறாங்க, நடுநிலையான அரசியல்வாதி கேட்குறாங்க. இது பதில் சொல்றதுக்கு திராணி இல்லையா மோடிக்கு? பதில் சொல்றது வக்கீல் இல்லையா அமித்ஷாவுக்கு? இதில் இந்தியாவுக்கு எதிராக யாரோ பேசினால் அவங்களை பற்றி ஆய்வு செய்யுங்க, அவங்க யாரும் கண்காணிங்க அப்படின்னு சொல்லி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் உத்தரவு போடுறீங்களே, இதில் என்ன நியாயம்? இந்தியாவில் தேசத்தில் எங்கள் தேச மக்களை பற்றி கவலைப்படுறது எங்களுக்கு உரிமை இல்லையா? எங்கள் தேசத்தை பற்றி பேச எங்களுக்கு உரிமை இல்லையா? அருமைக்குரியவர்களே, இது எவ்வளோ பெரிய அநியாயம் நடந்திருக்கிறது என்றால், இங்கே பாருங்கள், காஷ்மீரில் எல்லை பாதுகாப்படைன்னு ஒன்று இருக்குது. எல்லை பாதுகாப்பு பிஎஸ்எஃப்னு சொல்லுவாங்க, பார்டர் சேஃப்டி ஃபோர்ஸ். அதே மாதிரி சிஆர்பிஎஃப்னு இருக்குது, சென்ட்ரல் ரிசர்வ் ஃபோர்ஸ் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸ் அப்படின்றது. இப்படி எக்கச்சக்கமான ஃபோர்ஸுகள் இருக்கும் பொழுது இங்கே டிமானிட்டேஷன் அறிவிச்சார் நம்ம திருவாளர் மோடி. நவம்பர் 26 2016 நவம்பர் 8 நினைக்கிறேன் 2016 அறிவித்தார். அண்ட் அப்போ மக்கள் சுருண்டு விழுந்து செத்தாங்க. வெயிலில் நின்று ஏடிஎம்ல நின்று காற்று கடந்து காசு கிடைக்காம கொத்தாக மற்ற செத்தாங்க. அப்போ மக்கள் எழுச்சி வரும் பொழுது மோடி என்ன சொன்னார்? நம்முடைய எல்லையில் நம்முடைய வீரர்கள் நம்முடைய தேசத்தை பாதுகாப்பதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள், அதை விடவா நீங்கள் பெருசாக போராட்டம் பண்ணிட்டீங்க? அவங்க தியாகத்துக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைட்டாரு. அவங்க தியாகம் செஞ்ச அழகு தானா? இப்போ வெட்ட வெளிச்சம் ஆகி போச்சுல, அவன் தியாகம் செஞ்ச அழகு தானா? பொதுமக்களையும் காப்பாற்ற முடியவில்லை, அவனால் தன்னையும் காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை. புல்வாமாவிலே பொதுமக்களை காப்பாற்ற முடியவில்லை, பெஹல்காவிலே தண்ணியை காப்பாற்ற முடியவில்லை, புல்வாமாவிலே. அப்போ என்ன பார்டர் சேஃப்டி போலீஸு என்ன பண்ணுது? மோடி சொன்னார், சரி ஆர்டிகல் 370 கொண்டு வந்தாங்க. ஆர்டிகல் 370 காஷ்மீர் மக்களை பழிவாங்குவதற்காக, காஷ்மீர்களோட உரிமை பறிப்பதற்காக, காஷ்மீரை காசா மாதிரி மாற்றணும்னு சொல்லி இன்னைக்கு சங்கிகள் கொக்கரிக்கிறாங்களே, அந்த திட்டம் தான் ஆர்எஸ்எஸ் திட்டம். அது ஆர்எஸ்எஸ் திட்டம், காஷ்மீரை காசாவாக மாற்ற வேண்டும் என்று. அந்த திட்டத்தை தான் இந்த சங்கிகள், இந்த மாட்டு மூத்திர குடிக்கிற சங்கிகள் இவங்க கொக்கரிச்சிட்டு இருக்கிறாங்க அன்னைக்கு. அப்போ காஷ்மீரை காசா மாதிரி மாற்றுவதற்காக அந்த மக்களுடைய அரசியல் சாசன சட்டம் வழங்கிய உரிமை 370 ஆர்டிகளை நீக்கி அந்த மக்களை கொத்தடிமையிலே ஆக்குவதற்காக சூழ்ச்சி பண்ணீங்களே. அப்போ பார்லிமெண்ட்டில் அமித்ஷா என்ன சொன்னார்? தீவிரவாதத்தை ஒழித்து விடுவோம், இனிமேல் காஷ்மீரில் தீவிரவாதமே இருக்காது, இனிமேல் காஷ்மீரி மக்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள். இதான் பாதுகாப்பா? காஷ்மீர் மக்களுக்கு அல்ல, அங்கே சுற்றுலா சென்ற மக்களுக்கே பாதுகாப்பு இல்லையே, சுற்றுலா போன மக்களுக்கே பாதுகாப்பு இல்லையே. அப்போ என்ன ஒன்று, நீ கொடுத்த வாக்குறுதிலாம் எவ்வளோ பேர் பொய்ங்கிறது நாட்டுக்கு தெரிஞ்சு போச்சு. இதில் நீ மோடி பேசக்கூடிய பேச்செல்லாம் பேச்சல்ல, அது பொய் என்பது உலகத்துக்கு தெரிஞ்சு போச்சு. அது மட்டுமல்ல சகோதரர்களே, இன்னும் எவ்வளவு கேவலமான நிலையில் இந்த விலை போன விபச்சார மீடியாக்கள் செஞ்சுட்டு சொன்னால், இங்கே நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தினம் மலம்னு ஒரு பத்திரிகை. தமிழ்நாட்டு மீடியாக்களை பொறுத்த வரைக்கும் அந்த வடநாட்டு மீடியாக்கள் அளவுக்கு இங்கே விலை போகலை, இங்கே விலை போன மீடியாக்கள் இருக்குது. ஆனால் இவன் என்ன பண்ணுறான்னா, தமிழக மக்களுடைய மனநிலையை பார்க்குறான். இங்கே உள்ள மீடியாக்கள் தமிழக மக்களுடைய மனநிலையை பார்க்குறான். என்ன பார்க்குறான்? இங்கே தமிழக மக்களை பொறுத்தவரையில் இவர்கள் ஒரு திராவிட மண்ணை சார்ந்தவர்கள், இவங்க அந்த மாதிரி இருக்கிற மாதிரி மூத்திரம் குடிக்கக்கூடிய முட்டாள்கள் அல்ல, மூளை அடகு வைத்தவர்கள் அல்ல, இவர் நல்ல மக்கள், அறிவுள்ள மக்கள். இவங்கள்ட்ட பொய்ய சொன்னால் எடுபடாதுங்கிறதுனால தான் இங்கே விலை போன மீடியாக்கள் இங்கேயும் இருந்தாலும் இங்கே கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறான்.
கொஞ்சம் நடுநிலையாக சொல்கிறான் செய்திகளை தமிழகத்தில். ஏன்னா மக்களுடைய மனநிலை, இந்த தமிழக மக்கள், இங்கே தமிழர்கள் இருக்கிறாங்களே, இவங்க மூத்திரம் குடிக்கும் முட்டாள்கள் அல்ல, இவர்கள் ஆர்எஸ்எஸ்ல அறிவை அடகு வைத்தவர்கள் அல்ல, இவர்கள் தெளிவான மக்கள், அறிவுள்ள மக்கள், படித்த மக்கள், கொஞ்சம் பண்பான மக்கள், எதை நியாயம் யோசிக்கக்கூடிய மக்கள், வடநாட்டுக்கார மாதிரி முட்டா மக்களாக இருக்க மாட்டான். அப்படிங்கிறதுனால இந்த மக்கள்கிட்ட எடுபடாதுங்கிறதுனால மோடி வீசிய எலும்பை வாயில் கவ்விக்கொண்டு கொஞ்சமாவது நியாயமாக தகவல் சொல்லிட்டு இருக்காங்க. நீ சொல்லிட்டு இருக்கிறான். அதுலேயும் ஒரு மோசமான பத்திரிகை ஒன்று இருக்குது தமிழ்நாட்டில், தினமலம்னு. இவன் டெய்லி மலம் கக்கிறது தான் எனக்கு வேலையே. செய்திங்கிற பேரில் இந்த தினமலம் இருக்கிறானே, டெய்லி மலத்தை தான் கக்குவான். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழக அரசு ஏழை மக்களுக்கு ஒரு அழகான திட்டத்தை கொண்டு வந்துச்சு. அதாவது மதிய உணவு திட்டம் இல்லாமல் மாணவர்களுக்கு தினந்தோறும் காலை சிற்றுண்டி திட்டம், தினந்தோறும் காலையிலே காலை உணவு திட்டம் அப்படின்னு அழகான திட்டத்தை கொண்டு வந்தாங்க. மக்கள், ஏழை மக்கள் எல்லாம் வயிறு மட்டும் நிறையல, எங்களுடைய மனசு நிறையுதுன்னு வாழ்த்துனாங்க. இது எவ்வளோ ஒரு மக்கள் மீது அக்கறை உள்ள அழகான திட்டம். ஏழை மக்கள், எங்கள் பிள்ளைகள் மதிய சோறு மட்டுமல்ல காலை உணவு அரசாங்கம் தருது, அப்படின்னு எங்கள் பிள்ளைகளுக்கு வயிறு நிறையுது, எங்களுக்கு மனசு நிறையுது அப்படின்னு தமிழக மக்கள் வாழ்த்துனாங்க. ஆனால் அந்த தினம் மலம் எழுதி கக்கூசு நிறையுதுன்னு போட்டான். பிள்ளைங்க 2 வேளை சோறு தின்னுட்டு ஸ்கூலுடைய கக்கூஸ்லாம் நிறையுது அப்படின்னு சொல்லி. அப்போ மலத்துக்கு மலை புத்தி தானே வரும், மலத்துக்கு மலை புத்தி தானே வரும். கக்கூஸ் நிறைய நியூஸ் போட்டான் தன்னோட தலைப்பு செய்திலேயே. இந்த தினம் மலம் மட்டும்தான் தினந்தோறும் மலத்தை கக்கிட்டு இருக்கான். ஏன்? இவன் ஆர்எஸ்எஸ்ல அறிவை அடகு வைத்த முட்டாள் சங்கி, முட்டாள் மூத்திரம் குடிக்கிற முட்டாள் இவன். அதனால் இப்படித்தான் பேசுவான். தமிழக மக்களை பொறுத்தவரையில் இந்த ஆர்எஸ்எஸ் உடைய அயோக்கியத்தனம் இங்கே எடுபடாது, இனிமேலும் எடுபடாது. அதனால் சகோதரர்களே, நாம் நம்முடைய சகோதரத்துவம் இது. இங்கே மோடி என்ன பண்ணுறாரு, அமித்ஷா என்ன பண்ணுறாரு, விபச்சார மீடியாக்கள் என்ன செய்யுது, உடனடியாக இது முஸ்லீம் தான் செஞ்சாங்க, முஸ்லீம் பேர் கேட்டு கொண்டாங்க, முஸ்லீம்கள் மட்டுமே கொண்டாங்க, ஜிப்பாவுத்து பார்த்தாங்க, களிமா சொல்ல சொன்னாங்க, பேரை கேட்டாங்க, ஐடி கார்டு கேட்டாங்க அப்படின்னு கேட்கும்போது நம்முடைய தமிழகத்திலேருந்து குரல் வந்துச்சு. ஏன்டா இதெல்லாம் கேட்குற வரைக்கும், இதெல்லாம் கேட்டு எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிற வரைக்கும் மிலிட்ரி என்ன பண்ணிடுச்சு? இந்த கேள்விதான் அவர்களுக்கு பதிலடியாக அமைந்தது. அவர்கள் செய்த சூழ்ச்சிக்கு மறுபதிவாக அமைந்தது. அருமைக்குரியவர்களே, இந்த நிலையில் தமிழக மக்களை யாரும் நமக்கு எடுக்க முடியாது, யாரும் நம்மளை பிரிக்கவும் முடியாது. நாம் அண்ணன் தம்பி பாசத்தோடு தான் என்னைக்கு இருப்போம். தமிழர்களிடத்தில் எந்த சங்கிகளும் வாழாட்ட முடியாது. சரி, இப்போ மேட்ருக்கு வருவோம். உடனே பாகிஸ்தான் செய்தார்கள், பாகிஸ்தான்லேருந்து ஊடுருவி வந்து விட்டார்கள். நீ ஊடுருவி வந்துட்டான்னு சொல்கிறதே உனக்கு கேவலம். ஊடுருவி வந்துட்டான், ஊடுருவி வரைக்கும் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த, நீ என்ன பார்த்துக்கிட்டு இருந்த, நீ என்ன ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்த? அவனை தடுத்தது யார்? மிலிட்டரி தடுத்தது யார்? அந்த பகுதிக்கு போகணும் தடுத்தது யார்? எப்படி புல்வாமா தாக்குதல் நாடகம் சொல்லி அப்போதைய கவர்னர், காஷ்மீருடைய கவர்னர் சத்யபால் மாலிக்கு அறிக்கை விட்டாரோ, அதே மாதிரி இதுவும் ஒரு நாடகம் என்று கூடிய சீக்கிரம் வெளியே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்? சில மாதங்களுக்கு முன்பாக காஷ்மீருடைய பாதுகாப்பு கவுன்சிலிங் மீட்டிங் நடக்குது. இங்கேருந்து அமித்ஷா போய் கலந்துக்கிறாரு. அந்த பாதுகாப்பு கவுன்சிலிங் மீட்டிங்கில் மாநிலத்தின் முதலமைச்சர் உமர் அப்துல்லாவுக்கு அழைப்பில்லை. ஏன் கேட்குறாங்க, மீடியாக்களில் கேட்குறாங்க, மக்கள், நடுநிலையான மக்கள் கேட்குறாங்க. ஒரு மாநிலத்திலே பாதுகாப்பு கவுன்சில் மீட்டிங் நடக்குது, டெல்லியிலேருந்து நீ உள்துறை அமைச்சர் போய் கலந்துக்கிற, அந்த மாநிலத்திலே முதலமைச்சர் ஏன் அழைக்கல, முதலமைச்சர் ஏன் வரல கூட்டத்துக்கு கலந்துக்கல? மக்கள் கேட்குறாங்க. அப்போ இது ஒரு திட்டமிட்ட சதியோ, இது பாகிஸ்தான் பேர்லையோ அல்லது மற்றவங்க பேர்லையோ திட்டமிட்ட சதியோ என்ற சந்தேகம் மக்களுக்கு வலுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னு சொன்னால் பாகிஸ்தான் தான் செஞ்சது சொல்கிறீங்க. ஓகே, நீ என்ன பண்ணணும்? பாகிஸ்தான் நம்ம நாட்டுக்குள்ளே தீவிரவாதியை அனுப்பி நம்முடைய அப்பாவி மக்களை, அப்பாவி சுற்றுலா பயணிகளை கொண்டுட்டு போகிற அளவுக்கு கொடூர மனம் படைத்த அந்த பாகிஸ்தான் அநியாயக்கார பாவிகளை நீ என்ன பண்ணிடணும்? உடனடியாக அவங்களை அட்டாக் பண்ணியிருக்கணும். ஒட்டுமொத்த பாகிஸ்தான் மேலே அடி, பாகிஸ்தான் மேலே குண்டு போடு, பாகிஸ்தானுடைய இராணுவ தளவாடங்களை அழித்து நாசமாக்கு. இந்தியாவோட ஒட்டுமொத்த முஸ்லீம்கள் உனக்கு பின்னாடி நிற்போம், உனக்கு மோடிக்கு பின்னாடி நிற்போம், அமித்ஷா பின்னாடி நிற்போம். மோடி கேடி அல்ல, மோடி தான் அப்படி நாங்கள் நம்புவோம். அமித்ஷா ஆண்மையுள்ள அமித்ஷா தான் நாங்கள் நம்புகிறோம், நாங்கள் பின்னாடி நிற்கிறோம். பாகிஸ்தான் மேலே குண்டு போடு, பாகிஸ்தான் மேலே படையெடு, பாகிஸ்தானுக்கு பாடம் போத்து, இனிமேல் இந்த வாராட்ட கூட பாகிஸ்தான் சொல்லி வை. அதை விட்டு நாங்கள் சிந்து நதியை தண்ணியை நிறுத்துகிறோம், சிந்து நதி தண்ணியை நிறுத்துகிறோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்கள் விசா வாங்கி வந்தவங்க 48 மணி நேரத்துக்குள் நாங்கள் போய்விட வேண்டும். நாங்கள் பாகிஸ்தான் தூதரை கூப்பிட்டு கண்டித்து அனுப்பணும். வாகா எல்லையை மூடிட்டோம். ஏன்டா நீ வாகா எல்லையை மூடினா அவன் வான் எல்லையை மூடுறான், என்னால் பறக்க உடனே வான் எல்லையை மூடுறான். யாருக்கு பாதிப்பு? நீ வாகா எல்லையை மூடுறாலும் யாருக்கு பாதிப்பு இல்லை, அவன் வான் எல்லையை மூடிட்டா அத்தனை இந்தியர்களுக்கு பாதிப்பு. 500 கிலோமீட்டர் போக வேண்டிய தூரத்தை 5000 கிலோமீட்டர் சுற்றிட்டு போக வேண்டியிருக்குது. இதான் பாகிஸ்தான் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டு. 56 இன்ச்சு பெருமை பேசுறியே, பாகிஸ்தான் மேலே குண்டு போடு, பாகிஸ்தான் படை எடுத்து நடத்து. நாங்கள் வர்ற அந்த படையில்
நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். ஒவ்வொரு ஜும்மாவில் பள்ளிவாசலில் முஸ்லீம்கள் துவா செய்கிறோம் உனக்காக வேண்டி. இதை விட்டு பாகிஸ்தானை தடை கொடுத்துவிட்டு வாகா எல்லையை மூடுறோம், நாங்கள் சிந்து நதியை மூடுறோம். சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா கண்ணாடி நின்றுமா? கல்யாணம் நின்று போயிடுமா? கண்ணாடி திரும்பினா ஆட்டோ ஓடாதா? யாரை ஏமாத்துற? பாகிஸ்தான் தப்பு செஞ்சுனா பாகிஸ்தான் நடவடிக்கை உறுதியான நடவடிக்கை. நாங்களாம் சப்போர்ட் பண்ணுறோம் மோடிக்கு, ஆர்எஸ்எஸ் சப்போர்ட் பண்ணுறோம். நீ செஞ்ச சரியான வேலை, அந்த அநியாயக்கார பாவிக்கு இப்படி தான் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படி நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அதை விட்டு தடவி கொடுக்குறிய ஏன்? வாகா எல்லை மூடணும்னு அவனுக்கு என்ன பிரச்சனை? அவன் வான் எல்லையை மூடுறான். நீ வாகா எல்லை மூடுறியா? நான் வான் எல்லையை மூடிட்டான். இப்போ 500 கிலோமீட்டர் போக வேண்டிய தூரத்து ஃப்ளைட்டு 5000 கிலோமீட்டர் சுற்றிட்டு போனோம். இதனால் யாருக்கு பிரயோஜனம், யாருக்கு நஷ்டம்? முஸ்லீம் இந்தியர்கள் தான் நஷ்டம். அருமைக்குரியவர்களே, இப்படிப்பட்ட சித்து விளையாட்டுகளைத்தான் இந்த சங்கிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுபடி சித்து விளையாட்டு, இந்த மாதிரி சும்மா கேம் விளையாட்டு, மக்களை வந்து மாயாஜால வித்தை காட்டி, பூச்சாண்டி காட்டி, மோடி மஸ்தான் வித்தை காட்டி அப்படி மக்கள் மூளையை மழுங்கடிக்கிறது. இந்த மூளையை மழுங்கடிப்பதற்கு தமிழகத்தில் எடுபடாது. இங்கே சொல்லுவாங்க, இல்லை இந்த மாதிரி நேரத்தில் நம்ம தேசத்தோடு நிற்கணும், நம்ம தேசத்துக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். நாங்கள் தேசத்துக்கு சப்போர்ட் செய்கிறோம், ஆனால் ஆர்எஸ்எஸ் போடக்கூடிய வேஷத்துக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம். தேசத்துக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், ஆர்எஸ்எஸ் போன்ற வேஷத்துக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம். தேசிய உணர்வு எங்களுக்கு இருக்குது, ஆர்எஸ்எஸ் போன்ற தேசிய உணர்வு எங்களுக்கு கிடையாது. தேசிய உணர்வுக்கு நாங்கள் துணை கொடுப்போம், நாங்கள் ஆர்எஸ்எஸ் உடைய தேசிய உணர்வுக்கு துணை நிற்க மாட்டோம். அப்படி ஆர்எஸ்எஸ் சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு, ஆர்எஸ்எஸ் சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு நாங்கள் ஒன்றும் முட்டாள் சங்கிகள் அல்ல, மூத்திரம் குடிக்கும் முட்டாள்கள் அல்ல. நாங்கள் மாட்டுக்கறி திங்கும் மானம் உள்ளவர்கள், மாட்டுக்கறி திங்கும் மானம் உள்ளவர்கள். எங்களுக்கு மானம், ரோஷம், சூடு, சொரணை ஒன்று எங்களுடைய தமிழக மக்களுக்கு. நான் மூத்திரம் குடிக்கும் முட்டாள்களா? ஆர்எஸ்எஸ் சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு, ஆர்எஸ்எஸ் திங்கிற நஜிஸ் எல்லாம், ஆர்எஸ்எஸ் திங்கிற நரகளை எல்லாம் அப்படியே கக்குவதற்கு நாங்கள் முட்டாள் சங்கிகளா? அருமைக்குரியவர்களே, இங்கே ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும்னா, இந்த மாதிரி நேரத்தில் பொதுவாக பாசிஸ்டுகள், சர்வாதிகாரிகள், அநியாயக்கார அட்டுழிய ஆட்சியாளர்கள் உலக வரலாற்றை எடுத்து பார்த்தால், அநியாயக்கார ஆட்சியாளர் அட்டுழியக்காரர்கள் உலக வரலாற்றை எடுத்து பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட அநியாயத்திற்கெல்லாம் தங்களுடைய பேர் அடிபடுது, நம்ம மான மரியாதை போகுது, நம்முடைய சக்தி, நம்முடைய பவர், நம்முடைய அதிகாரம் கையை விட்டு நழுவுது. அப்படிங்கிற நேரத்தில் உடனே இந்த பாசிஸ்டுகள், இந்த அட்டுழியக்காரர்கள், இந்த அட்டுழியக்கார ஆட்சியாளர்கள் கையில் எடுப்பது ஆயுதம் என்ன தெரியுமா? தேசபக்திங்கிற ஆயுதம். தேசபக்திங்கிற ஆயுதம், போலி தேசபக்தி. இதை மோடி செய்வதல்ல. நீங்கள் சொல்ல பாருங்க, நாமெல்லாம் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும், சப்போர்ட்டாக இருக்கணும். நாங்கள் ஒன்றுபட்டுலாம் நிற்காம இல்லை, நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம், நாங்கள் தேசத்துக்கு சப்போர்ட் செய்வோம். ஆர்எஸ்எஸ் வேஷத்திற்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம், ஆர்எஸ்எஸ் வேஷத்துக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம். இது மோடியுடைய விளையாட்டு அல்ல. இதுக்கு முன்னாடி ஹிட்லரே அப்படி தான் இருந்தார். இதுக்கு முன்னாடி ஹிட்லரே அப்படி தான் இருந்தான். தன்னுடைய அராஜகம் அட்டுழிய மக்களுக்கு மத்தியில் வெளியே வரும்பொழுது அவன் முதலில் கையில் எடுப்பது தேசபக்தியை தான். பாங்க நாமெல்லாம் நேஷனலிஸ்ட், நாமெல்லாம் தேசபக்தியாளர்கள், இவங்களாம் சிறுபான்மை மக்கள், இவங்களாம் வந்து தேசத்துக்கு வெறியானவர்கள், ஆன்டி இண்டியன்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு அதே ஆயுதத்தை தான் நம்முடைய சங்கிகளும் கையாளுகின்றார்கள். இஸ்லாமிய வரலாற்றை எடுத்து பார்த்தால் இது ஹிட்லர் அல்ல, ஹிட்லரையும் தாண்டி ஒருத்தண்ட போகும் ஒரு அட்டுழியன். அவன் யாருன்னா ஃபிரௌன் தான் உலகத்தில் மிகப்பெரிய அட்டுழியக்கார ஆட்சியாளன், மிகப்பெரிய ஃபாசிஸ்ட் அவன் தான். உலகத்தில் ஃபாசிசத்தை கற்றுக் கொடுத்தவனே அவன் தான். அவனுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்து மேலே பிரச்சனை வந்த உடனே, மூசா நபி அவர்கள் சரியான மார்க்கத்தை சொல்கிறார்கள் என்று தெரிஞ்ச உடனே ஹிட்லர் கையாண்ட முதல் ஆயுதம் என்ன தெரியுமா? ஃபிரௌன் கையாண்ட முதல் ஆயுதம் என்ன தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இன்ன ஹாவுலாய் லஷிர்திமத்துன் கலீலூன். இவங்க இருக்கிறாங்களே ரொம்ப அப்பாவி மக்கள், சிறுபான்மை மக்கள். யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம் கொடுத்த சொல்கிறான். சத்தியவான்களை பார்த்து அசத்தியவானாகிய ஃபிரௌன் சொன்னா, இன்ன ஹாவுலாய் லஷிர்திமத்துன் கலீலூன். குர்ஆனில் சொல்கிறான்ல, குர்ஆனில் சொல்கிறான், இன்ன ஹாவுலாய் லஷிர்திமத்துன் கலீலூன். இவர்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப சொற்பமான சிறுபான்மை மக்கள். இவங்களை அடித்து போட்டால் கேட்கறதுக்கு நாதி இல்லை. இவங்க என்ன வேணாலும் சொல்லலாம். மீடியாக்கள் நம்ம கையில், ஆட்சி நம்ம கையில், அதிகாரம் நம்ம கையில், சுப்ரீம் கோர்ட் நம்ம கையில், துணை ஜனாதிபதியிலேருந்து ஜனாதிபதி வரைக்கும் அத்தனை பேர் நம்ம கையில், எலெக்ஷன் மிஷின் நம்ம கையில், இவிஎம் நம்ம கையில், எல்லாமே நம்ம கையில். இவங்க கையில் ஒன்றுமே கிடையாது. இந்த ஷிர்திமத்துன் கலீலூன், இந்த ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய இந்த சிறுபான்மை மக்களை அடித்து கொன்று விட்டால் கேட்பதற்கு யாருமே நாதி இல்லை என்று ஃபிரௌன் சொல்லிக்கிட்டு இருந்தானே. இன்னைக்கு அந்த நடைமுறை தான் காஷ்மீரில் ஆரம்பிச்சிருக்காங்க. காஷ்மீர் மக்கள் இல்லை என்றால் தங்கமான மக்களுங்க, அவ்வளோ ஹெல்பிங் டெண்டன்சி உள்ளவங்க. நீங்கள் சொல்கிறாங்க, நீங்கள் பாருங்கள், ஸ்ரீநகர்லேருந்து ஜம்மு வரைக்கும் உள்ள நேஷனல் ஹைவேஸ் கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர். ஜம்முலேருந்து ஸ்ரீநகர் வரைக்கும் உள்ள 300 கிலோமீட்டர் நேஷனல் ஹைவேஸை மூடிட்டாங்க திடுதுப்புன்னு.
மக்கள் என்ன பண்ணுவாங்க? வெளியூர் பிரயாணிகள் என்ன பண்ணுவாங்க? சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க? தங்குறதுக்கு என்ன பண்ணுவாங்க? காஷ்மீர் மக்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் பள்ளிவாசலை திறந்து விடுறோம், எங்கள் மதரசாக்களை திறந்து விடுறோம் வாங்க, எங்கள் வக்ஃபு நிலங்களை திறந்து விடுறோம் வாங்க, எங்கள் வக்ஃபு இடங்களை திறந்து விடுறோம். எந்த வக்ஃபை அதானிக்கும் அம்பானிக்கும் தாரை வற்பதற்காக இருட்டு சட்டமும் குருட்டு சட்டமும் கொண்டு வந்து பாவிங்க அபகரிக்க நினைக்கிறாங்களோ அந்த வக்ஃபு இடங்கள் எல்லாம் இன்று இந்து சகோதரர்களே உங்களுக்கு பயன்படுது, உங்களுக்கு பயன்படுது. இன்னைக்கு மக்கள் கூப்பிடுறாங்க, அந்த மக்கள் வாங்க எங்கள் வக்ஃபு இடத்துல நீங்களும் தங்குங்க, நாங்கள் அடைக்கலம் தர்றோம், பள்ளியாசலம் தங்குங்க, எங்களுடைய தர்காக்களும் தங்குங்க, எங்களுடைய மதரசாக்களும் தங்குங்க. இன்னைக்கு மக்கள் அடைக்கலம் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ தங்கமான மக்களுங்க. அந்த மக்களுடைய அடிப்படை தொழிலே டூரிசம் தாங்க. சுற்றுலா தான் அந்த மக்களுக்கு அடிப்படை வருமானமே. சுற்றுலா சார்ந்த தொழில் தான் அந்த மக்களுடைய தொழிலே. பெரிய அளவு விவசாயம் ஒன்றும் கிடையாது. என்ன கொஞ்சம் ஜாஃபரான் குங்குமப்பூ விளையும், கொஞ்சம் கோதுமை விளையும், அவ்வளோதான். பெரிய அளவு விவசாயம் இல்லை. அந்த மக்களுடைய மெயின் வருமானமே சுற்றுலாவை வைத்து தான். அப்படி சுற்றுலாவுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய காரியத்திற்கு, அந்த மக்கள் அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய காரியத்திற்கு அந்த மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்களா? அந்த மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்களா? இன்னைக்கு வரைக்கும் ஃப்ளைட்டில் வந்து இறங்குறாங்களே, காஷ்மீர்லேருந்து இறங்குறாங்களே, அந்த மக்களை மீடியாக்கள் பேட்டி கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க? காஷ்மீர் மக்கள் நல்லா எங்களை பார்த்துக்கிட்டாங்க, எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க, டிரைவர் ஹெல்ப் பண்ணாரு. ஏன்னா அங்கே இருக்க 90% முஸ்லீம்கள். அந்த முஸ்லீம்களுடைய பெயரை நாரடிக்க வேண்டும், நாசமாக்க வேண்டும், அவருடைய வாழ்வாதாரத்தை பாழாக்க வேண்டும் என்று நினைத்தவன் தான், நினைக்கக்கூடியவன் தான் இந்த அநியாயத்தை பண்ணியிருக்கிறான். இந்த அநியாயத்தை பண்ணியிருக்கிறான். அருமைக்குரியவர்களே, இந்த அநியாயத்தை காரணம் என்னன்னா இவங்க சிறுபான்மை மக்கள், இவங்களை அடித்தா கேட்கறதுக்கு நாதி இல்லை என்ற எண்ணம் தானே. அதே மாதிரி தான் ஃபிரௌன் சொன்னான். ஃபிரௌன் என்ன சொன்னால், மூசா நபி அவர்கள் சத்தியவான்களோடு போய் அல்லாஹ்வை நம்புப்பா, அல்லாஹ்வை ஏற்றுக்குவான்னு சொல்லும்போது அவன் என்ன தேசபக்தியை விட்டுறான் தெரியுமா? அவன் கூட்டத்துக்கு தேசபக்தி சொன்னால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், யுரீது அன் யுஹ்ரிஜக்கும் மின் அர்லிக்கும் ஃபமாதா தஅமுரூன். யுரீது அன் யுஹ்ரிஜக்கும் மின் அர்லிக்கும். ஓ மக்களே, பார்த்தீங்களா, இவர் வந்து சூனியம் பண்ணி ஏதோ பண்ணி நம்ம நாட்டோட துரத்த பார்க்குறாரு, நம்மளை நாட்டை துரத்த பார்க்குறாரு. ஆகவே நீ என்ன சொல்கிறீங்க சொல்லுங்க, அவனை செய்யலாம். இப்படி தான் ஃபிரௌன் பதறினான். நாட்டை விட்டு துரத்த பார்க்கிறார். நாட்டை பற்றியோ துரத்தை பற்றியோ மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசவே இல்லை. அவங்க பேசினது வானத்தில் இருக்கிற அல்லாஹ் பற்றி, அவங்க சொன்னது வானத்தில் இருக்கிற அல்லாஹ் பற்றி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி. ஃபிரௌன் எப்படி திருப்பி விட்டான்? நம்ம ஊரோட துரத்த பார்க்குறான், நம்மளை தேசியவாதம். இதுதான் தேசியவாதம். நம்ம ஊரோட துரத்த பார்க்குறான். இது நம்ம ஊர், இது நம்ம பூமி, இங்கேயும் நம்ம போகக்கூடாது. இந்த தேசியவாதத்தை தனக்கு பிரச்சனை ஏற்படும் போதெல்லாம் உலகத்தில் பயன்படுத்தியவர்கள் பாசிஸ்டுகள், பயங்கரவாத ஆட்சியாளர்கள். அதைத்தான் இன்றைய ஆட்சியாளரும் கையாளுகின்றார்கள். அருமைக்குரியவர்களே, நாம் எல்லோருக்கும் உண்மையான தேசபக்தி இருக்கின்றது. உண்மையான தேசங்கிற அடிப்படையில் நாம் இந்த ஆர்எஸ்எஸ் கற்றுக் கொடுக்கக்கூடிய போலி தேசவாதத்தை நாம் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு இறைவன் கற்றுக் கொடுத்த உண்மையான தேசபக்தி என்ன? மனிதர்களை மதிப்பது, மனிதர்களை நம்புவது, மனிதர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பது. எல்லோரையும் மனிதர்களாக பார்ப்போம். குறிப்பாக தமிழகத்தில் இந்த ஆர்எஸ்எஸ் உடைய, ஆக்டோபஸ் உடைய இந்த கை தமிழகம் வரை நீண்டு விடாமல் நாம் உறுதியாக இருப்போம். அதே நேரத்தில் இங்கே மூளையை அடகு வைத்த சில முட்டாள் சங்கிகள், மூத்திரம் முடிக்கக்கூடிய முட்டாள் சங்கிகள், அறிவை அடகு வைத்த ஆர்எஸ்எஸ் சங்கிகள், இவர்கள் இஸ்லாத்தை பற்றியும் முஸ்லீம்களை பற்றியும் துளுக்க பையன் சொல்லுவான், பாகிஸ்தானுக்கு ஓடுன்னு சொல்லுவான், நீ வந்து அப்படி பண்ணலையா இப்படி பண்ணலன்னு பேசுவான். இவர்களுக்கெல்லாம் நாம் ஒரே பதில் என்ன தெரியுமா? அல்லாஹ் உனக்கு நேர்வழி காட்டுவானாக, உன்னையும் விளங்க வைப்பானாக, உன்னையும் உண்மையான தமிழனாக திராவிடனாக ஆக்குவானாக. இதை கேட்போம். உண்மையான தமிழ் அப்படி செய்ய மாட்டான். விலை போன தமிழன் தான் இந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பான். விலை போன விலை மாதுக்கள் இருக்காங்களே மீடியாக்கள், அதே மாதிரி இவனு விலை போனவன், ஆர்எஸ்எஸ்க்கு அறிவை அடகு வச்சவன். இவர்களை பற்றி நான் கோவப்பட வேண்டாம், இவங்களை பற்றி பரிதாபம் தான் படணும். பாவம், ஒன்றும் தெரியல, தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கான். ஆர்எஸ்எஸ் கக்கிறதெல்லாம் சாப்பிடக்கூடிய அப்பாவி இவன். அதனால் இவர்கள் மீது பரிதாபப்படுங்கள். இங்கே உள்ள இவங்களும் ரொம்ப பேர் இல்லை, மொத்தமே ஒருத்தன் 100 ஐடியா வச்சுருப்பான், ஒருத்தன் 1000 ஐடியா வச்சுருப்பான். அந்த 1000 ஐடியா பார்த்தோன்னே நம்ம 1000 பேரா அப்படின்னு நினச்சிட வேண்டாம். அவன் ஒருத்தன் தான் 1000 ஐடியா வச்சுருப்பான். இது ஆர்எஸ்எஸ் சதித்திட்டங்களில் ஒன்று. அதே மாதிரி தான் இந்த ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணுறான்? அந்த மீடியாக்களை வச்சோம், இந்த போலி நெட்டிசன்களை வச்சோம், விஷத்தை பரப்பியிருக்காங்க, வெறுப்பை பரப்பிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்திற்கோ வெறுப்பிற்கோ முஸ்லீம்களே, தமிழர்களே, நாம் பலியாகிவிட வேண்டாம். இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு கோஷத்தை கையில் எடுத்திருக்காரு. போராடும் தமிழகம் போராடும், தமிழகம் வெல்லும் அப்படின்னு சொல்லி. நிச்சயமாக தமிழகம் எப்பொழுதுமே அநியாயத்தை எதிர்த்து போராடக்கூடிய மாநிலம். அநியாயத்தை எதிர்த்து வெற்றியும் கண்டிருக்கிறது பல இடங்களிலே. ஆகவே தமிழ்நாடு இப்பொழுதும் இந்த சங்கிகளின் சண்டித்தனத்தை எதிர்த்து போராடும், சங்கிகளின் சங்கித்தனத்தை எதிர்த்து போராடும், சங்கிகளின் சண்டித்தனத்தை எதிர்த்தும் போராடும், அந்த போராட்டத்தில் வெல்லும். அதே மாதிரி சங்கிகளின் சனாதானத்தை எதிர்த்து போராடும், அந்த சனாதானத்திலும் வெல்லும். இதுபோன்று சங்கிகள் செய்யக்கூடிய அனைத்து சூழ்ச்சிகளையும் எதிர்த்து தமிழகம் போராடும், தமிழகம் வெல்லும். நாம் தமிழர் என்ற உணர்வோடு
நாம் இந்த மக்கள் இந்தியர்கள் என்ற உணர்வோடு ஒருத்தரோடு கைப்பிடித்து சகோதரத்துவத்தோடு மாமன் மச்சான் என்ற பாச உணர்வை கடைபிடிப்போம். இந்த RSS அயோக்கியருடைய சூழ்ச்சி இந்தியாவில் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவில் எங்குமே கால் ஒன்றாமல் இருக்க இறைவனிடத்தில் துவா செய்வோம். RSS-ஆல் பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த சங்கிகள், முட்டாள் சங்கிகள் இருக்காங்க இல்லையா, மூத்திர முடிக்கும் முட்டாள், இவரெல்லாம் RSS-ஆல் பாதிக்கப்பட்டவங்க. இவர்களுக்கெல்லாம் இறைவன் நேர்வழியை கொடுத்து RSS சூழ்ச்சியிலிருந்து வெளியே வரக்கூடிய பாக்கிய தந்தருள்வானாக. ஆகவே இந்த சங்கிகளின் சதிராட்டமாக இருக்கட்டும், இந்த விலை போன விலைமாது மீடியாக்களின் வெறியாட்டமாக இருக்கட்டும், இவை அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும். தமிழகத்தில் இந்த சதிராட்டமும் சரி வெறியாட்டமும் சரி தமிழகத்தில் எடுபடாது என்பதை நாம் கண்கூட பார்த்து கொண்டிருக்கிறோம். வல்ல இறைவன் அப்படிப்பட்ட அமைதியான சூழலை தமிழகத்தில் இருக்கப்போ நல்ல சகோதரத்துவ நிலையை இந்தியா முழுவதும் ஏற்படுத்தி தருவானாக. எல்லோருக்கும் அன்பு, பெண் பண்பு, பாசம் என்ற குணத்தோடு இணைந்து வாழக்கூடிய பாக்கிய தந்தருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.